தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய இரு வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சில அருமையான காரியங்களை நமக்கு சொல்லி நம்மை இன்றைக்கு திடப்படுத்த போகிறார். ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தவும் மறக்க வேண்டாம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாட்களில் அநேகருக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக ஆறுதல் படுத்தி தேற்றி ஆசீர்வதித்து வருகிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் எங்களுக்கு தெரிவிக்க மறக்க வேண்டாம். தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா மனுஷனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் ஒரு புதுமை நடக்கணும், எப்பவும் இருக்கிறது போல இல்லாமல் நான் பல காரியங்களிலே புதிய புதிய அனுபவங்களை பெறணும், புதிய புதிய காரியங்களை அனுபவிக்க வேண்டும். எல்லா மனுஷனுடைய இருதயத்திலையும் புதுமையை எதிர்பார்த்தே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாகனங்களை பாருங்கள், நம்ம உபயோகிக்கிற பொருட்களை பாருங்கள், எல்லாமே புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. புதிய புதிய காரியங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு அதன் மேலே ஒரு ஆசையும் ஆர்வமும் உண்டாகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவாக அல்லது எப்படியாக ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்கிற காரியத்தை நம்ம முதலாவது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த புதிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சொல்கிற காரியம் ஒன்று என்ன தெரியுமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் என்பது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இப்பொழுது நம்ம எல்லோரும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நமக்கு ஒரு எதிர்காலம் என்பதும் உண்டு. நிறைய நேரங்களில் மனுஷனுடைய வாழ்க்கை புதிய நன்மைகளை, புதிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா, பழையவைகளை நினைத்து கொண்டே வாழுகிறது தான் புதிய நன்மைகளை பெறுவதற்கு
தடையாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழசெல்லாம் மறந்துடுங்க, கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துடுங்க என்று அர்த்தமல்ல. ஆண்டவர் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நினைவுபடுத்த சொல்கிறார். உபாகம புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமத்திலிருந்து தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆகமங்கள் உபாகமத்தில் அப்படியாக முடிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 5 ஆகமங்களில் 5வது ஆகமமாக உபாகமத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உபாகம புஸ்தகத்தை குறித்து அதனுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு தெரியும். யாத்ராம புஸ்தகத்தில் இருந்து அப்புறம் யாத்ராகமும், லேவியாகமும், எண்ணாகமும் இது முடிந்து இந்த புஸ்தகத்தில் எல்லாம் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ரொம்ப சுருக்கமாக நம்ம திரும்ப நினைவுபடுத்துவதற்காக கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்ப ஒரு முறை கூட நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த உபாகம புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யாத்ராமத்திலையும், லேவியாராமத்திலையும், எண்ணாகமத்திலையும் நடந்த நிகழ்வுகள் பல காரியங்களை அந்த உபாகம புஸ்தகத்தில் சுருக்கமாக நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் பழையவைகளெல்லாம் மறந்து போய்விட வேண்டாம். எதை மறக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதையில் எத்தனை காரியங்களை செஞ்சிருக்கிறார். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை வியாதிகள், எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தனிமை, அது நடுவிலெல்லாம் தெய்வம் நமக்கு எப்படி உதவி செய்தார், தெய்வம் எப்படி நம்மளை விடுவித்தார், எப்படி தெய்வம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றினார், இதையெல்லாம் மறந்துவிடவே கூடாது. ஏழ்மையில் இருந்தோம், தரித்திரத்தில் இருந்தோம், கண்ணீரில் இருந்தோம், வியாதியில் இருந்தோம், அதிலிருந்தெல்லாம் தெய்வம் நம்மளை தூக்கி இன்றைக்கு ஒரு உயர்வான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் அல்லவா? அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக மோசே கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஞாபகம் ஊட்டும்படியாக இந்த உபாகம புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்கிறது, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் செய்த காரியங்களெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும், ஆனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்னு சொல்கிறார். என்ன முந்தினவைகள், என்ன பூர்வமானவைகள்? நல்லா கவனிக்கணும். கடந்த காலங்களில் அல்லது முந்தின காலங்களில் அல்லது பூர்வமான காலங்களில் நம்ம வாழ்க்கையிலே வந்ததான சில கசப்பான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். நம்ம கடந்து வந்த சில பாவ வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருப்பார்கள், தீமை செய்திருப்பார்கள், நமக்கு விரோதமாக எத்தனையோ தீங்கான காரியங்களை செஞ்சு உங்களை அழிக்கணும், ஒடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் செயல்பட்டிருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இதையெல்லாம் நீ என்ன செய்யாத, மனதில் வைத்து கொண்டு இராத. இதையெல்லாம் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் நீ இப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியாது, எதிர்காலத்திலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் கடந்தவைகளை எல்லாவற்றையும் சிலவற்றையும் நீ மறந்து போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அனுபவத்தோட பேசுறார். சகோதரரே, அதை பிடித்து கொண்டே நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு? அவருக்கு பின்னானவைகள் என்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. என்ன வாழ்க்கை? அவர் தேவனுக்கு விரோதியாக இருந்தார். அநேக நேரம் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினார். பலவிதமான காரியங்களிலே அவர் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். அந்த பாவம் ஒரு கொலை குற்றத்தில் கூட அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாவ வழிகள் கடந்த காலத்தில் இருந்தது.
ஆனால் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவர் வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே அவர் கழுகப்படுகிறார், அவர் ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்புகிறார். அவர் மனம் திரும்பி தேவன் பக்கம் வந்த பிறகு அவர் அந்த கடந்த காலத்தில் வாழ்ந்திருந்த அருவருப்பான பாவ வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் அவர் சொல்கிறாரு, நான் மறந்து இந்த பாவ வழிகளெல்லாம் இனி எனக்கு தேவையில்லை, அந்த பாவத்தை குறித்து நான் இனி சிந்திக்க போகிறதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த உடனேயே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நான் இன்றைக்கு இயேசுவுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு அவருடைய மகனாய் மாறிவிட்டேன், அவருடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன். இனி என் வாழ்க்கையில் கடந்த காலத்துள்ள காரியங்களை நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக வைத்திருக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார். எனவே நான் கடந்த நாட்களை குறித்து சிந்திக்காமல், பூர்வமானவைகளை குறித்து நான் யோசிக்காமல் நான் என்ன செய்கிறேன், நான் புதிய காரியங்களுக்கு நேராக என் சிந்தனையை திருப்புகிறேன் என்று சொல்கிறாரு. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்து நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவருக்கு பிள்ளையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து கூட பார்க்கவே கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு அழிந்து போயிருக்கிறது. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், கடந்து வந்த பயங்கரமான அசுத்தமான பாவமான வழிகளை ஆண்டவருக்குள் வந்த பிறகும் அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அதை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் புதிய காரியத்தை செய்வதற்கு தடையாக இருக்கிறது எதுவென்றால், நம்ம முந்தினவைகளை நினைக்கிறோம், பூர்வமானவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பூர்வமாய் நடந்த அல்லது கடந்த காலங்களில் நடந்த காரியங்களை நீங்கள் முற்றிலுமாக மறக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலங்களிலே நடந்ததான நிகழ்வுகள் அல்லது கடந்த காலத்தில் நம்ம செய்த எல்லா விதமான பாவத்துக்கும் ஒரு தண்டனை இருக்குது. அது நம்ம மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். எப்பொழுது ஆண்டவர் அதை மறப்பார் என்றால், எப்பொழுது அந்த பாவத்துக்கான தண்டனையிலிருந்து நம்ம தப்பி வைப்போம் என்று சொன்னால், என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலம் என்னுடைய பாவம் கழுகப்படுகிறது. இயேசு எனக்காகத்தான் மரித்தார் என்று யார் தங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்புகிறார்களோ, அவங்க கடந்த காலத்தில் நடந்த எல்லா தீய காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதை நீங்கள் மறந்து விட வேண்டியது தான். அதற்காக எந்த ஒரு சிக்ஷையும் தண்டனையும் உங்கள் மேலே வரவே வராது. நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் செய்த பாவங்கள் யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் செய்த காரியத்திற்கு ஆமேன் அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமானதாக கூட இருக்கலாம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் யார், அவர் சவுலா இருக்கும்போது அவர் ஒரு கொலைகாரனாக இருந்தார். ஒரு மனுஷனை, ஒரு தேவனுடைய பிள்ளையை கொல்லுவதற்கு இவனும் சம்மதித்திருந்தான். இவனுக்கும் அந்த இரத்தத்தில் பங்கு இருக்கிறது. எனவே அவனுடைய இருதயத்துக்குள்ளே தான் ஒரு கொலைகாரன் என்கிறதான அந்த ஒரு குற்ற உணர்வு அவனை ரொம்ப நாளாக வாட்டி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவண்டைக்கு வந்த உடனேயே ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னிச்சார். அவன் மனம் திரும்பினான், இயேசுவினிடத்தில் அழுதான், தன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அன்றையோடு கூட அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். இப்போ இவன் பழசை குறித்து யோசிக்கிறதில்ல,
இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்றேன். நான் இனி முன்னேற தான் போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அப்படியே அவர்கள் தங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள், முன்னேற முடியலை. காரணம் என்ன? கடந்த காலத்தில் செய்த பல பாவங்கள் அவங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் கடந்த காலங்களில் செய்த பாவங்களை நீங்கள் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். அதை ஞாபகம் வைத்து ஒரு நாள் நியாய தீர்ப்பில் அதற்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த தேவனுடைய கோபத்திலிருந்தும் தண்டனையிலிருந்து ஒரு மனுஷன் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வேட்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலையை ஆண்டவராகிய இயேசு தர முடியும். வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், இளைய குமாரனை குறித்து ஒரு அருமையான சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பார்க்க முடியும். அதனுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் இளையவனன் அந்த வீட்டில் செல்ல பிள்ளையாக வாழ்ந்திருந்தான். ஒரு நாள் தகப்பனை பார்த்து, தகப்பனே, என்னுடைய ஆஸ்தியில் உள்ள எல்லா பங்கையும் எனக்கு தந்துவிடும். நான் தூர தேசத்தில் போய் என் நண்பர்களோடு கூட நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்று அவனுடைய பங்களிப்பான சொத்தை அவன் தகப்பனிடத்திலிருந்து பறித்து கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போனான். தகப்பனும் அவனுடைய பங்கை எல்லாம் அவன் கையில் கொடுத்து அனுப்பிவிட்டார். அவன் தூர தேசத்தில் போய் அங்கே போய் மதுபானம் பண்ணி வேசித்தனம் பண்ணி தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் நண்பர்களும் அவனை ஏமாற்றி விட்டார்கள். கடைசியில் அவன் அனாதையாக தள்ளப்பட்டான். அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை, ஒரு வேலை கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுடைய வஸ்திரமெல்லாம் அழுக்காய் கிழிந்து போனது, அவனுடைய சரீரமெல்லாம் அழுக்கானது. கடைசியில் அவனுக்கு பன்றி மேய்க்கிற ஒரு வேலை கிடைத்தது. அங்கேயும் அந்த பன்றிக்கு கொடுக்கக்கூடிய அந்த தவிட்டையாகிலும் தின்று வயர் பசி அடக்கலாம் என்று அவன் அங்கே இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனை வீட்டை குறித்து அவனுக்கு நினைவு வந்தது. தகப்பனை குறித்து வீட்டை குறித்து நினைவு வந்த உடனே அவனுக்கு ஒரு பயம். நான் எப்படி என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன்? நான் தான் எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பறித்து கொண்டு வந்து விட்டேனே. என்னுடைய தகப்பன் என்னை கட்டாயமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய ஒரு வேலைக்காரனாக நான் இருக்கணும்னு விரும்பி அவன் புறப்பட்டு சென்றபோது தகப்பன் அவனை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை 20வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வருகிறதை பார்க்கிறோம். அந்த தகப்பன் அவனை கண்ட உடனே ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு, அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிற சம்பவம் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன காரணம்னா, அவன் இங்கே வந்து மனம் திரும்பலை. அவன் ஏற்கனவே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டான். அதில் நீங்கள் வாசிக்கும்போது 18வது வசனம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தான் எழும்பி புறப்படுறான். தகப்பன் அண்டையில் வந்து மனம் திரும்புறதுக்கு முன்னே அவன் ஏற்கனவே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்புறதுனால அந்த தகப்பன் அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் ஞாபகமே வைக்காமல் அவைகளை எல்லாம் தகப்பன் மறந்துவிட்டு இந்த மகனை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே,
21 வசனம் சொல்லுகிறது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதம் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரனை சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொன்னான். அடுத்த வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். பாருங்கள், அவன் தன்னுடைய பாவத்தை தகப்பன்கிட்ட சொல்கிறான். ஆனால் தகப்பன் அந்த பாவத்தை ஏற்கனவே மன்னிச்சிட்டார். காரணம், இவன் அங்கிருந்து புறப்படும் போதே மனம் திரும்பின மனுஷனாகத்தான் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த இளையகுமாரனை போல பழைய பூர்வீகமான முந்தினவைகள், பூர்வமானவைகள், கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவ கிரியைகள், அசுத்தமான வழிகள், இதுக்கு எல்லாம் ஒரு தண்டனை உண்டு. ஆனால் மனம் திரும்பிவிட்டால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த தகப்பனுடைய ஸ்தானத்தில் எப்படி அந்த இளையகுமாரன் தகப்பன் மன்னிக்கிறாரோ, அதே போல் தெய்வம் உங்களுடைய தகப்பனாக, என்னுடைய தகப்பனாக நம்முடைய கடந்த கால பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நம்மளை ஒரு புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய இன்றைக்கு விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி அனுதின வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நீங்கள் புதுமைகளை பார்க்கணுமா? இன்றைக்கி உங்கள் பழைய வழிகளை நீங்கள் விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து அறிக்கை செஞ்சுட்டு இனி ஒருபோதும் அந்த பழைய வழிக்கு திரும்பாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 38ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாசிக்க கேட்போம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். ஆண்டவர் ஒரு மனுஷன் மனம் திரும்பி அவர் அன்றைக்கு வந்து விட்டான் என்றால் அந்த மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுவார், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அதான் பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கிற அந்த பாவம் செய்தது மன்னிக்கப்படாததுனால உங்கள் இருதயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி நீங்கள் செய்த தப்புக்காக குற்ற உணர்வில் நீங்கள் இரவில் தூங்க முடியாமல், ஐயோ நான் இப்படி துரோகம் பண்ணி விட்டேனே, ஐயோ நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேனே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்தால் மன்னிப்பு பெறுவீர்கள். அந்த கடந்த கால நினைவுகள் உங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி தொலைபேசியில் நம்முடைய நிகழ்ச்சியை கண்டு தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்கள் திருமணமாகி ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு மகனும் கல்லூரியில் படிக்கிற ஒரு மகளும் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க கணவர் ரொம்ப அருமையான ஒரு மனுஷன், நேர்மையான மனுஷன், நல்லா உழைத்து சம்பாதித்து தன்னுடைய பணத்தையெல்லாம் கொண்டு வந்து மனைவியை நம்பி அவளிடத்தில் கொடுக்கிறார். ரொம்ப நேசிக்கிற, ஒரு சின்ன கோபம் கூட படமாட்டார். அந்த மனைவி அவ்வளவு நேசித்து நம்பி உழைத்து அந்த குடும்பத்துக்காக ராப்பகலாக உழைத்து நல்ல அருமையான ஒரு கணவர் அவருக்கு. ஆனால் இந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? அவளுக்கு ஒரு வாலிபனோடு கூட ஒரு தவறான உறவு. ஒரு வாலிபனிடத்தில் பழகி அந்த வாலிபனோடு இவள் ஒரு தகாத உறவில் ஈடுபட்டு கடைசியில் அவனை இவளால் மறக்கவே முடியவில்லை. ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் இந்த தவறான உறவு. மனசாட்சி அவளை குத்துகிறது. தவறு செய்யும்போதெல்லாம் அவளுக்கு இருதயம் அவளை உடைக்கிறது. ஒரு நாள் அவள் யோசித்தாள், இப்படி என்னுடைய நல்ல ஒரு கணவனுக்கு நான் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, நான் எதுக்கு உயிர் வாழணும்னு சொல்லி அவள் சொல்லுகிறாள், 3 முறை நான் தற்கொலை பண்ண முயற்சித்தேன். காரணம், ஒரு குற்ற உணர்வு. எனக்கு நல்ல பிள்ளைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல கணவனை கடவுள் கொடுத்திருக்கிறார்.
ஆனால் இதெல்லாம் என்னால் அவங்களெல்லாம் நேசித்து வாழ முடியல. இந்த பாவ அடிமைத்தனத்தில் நான் வாழுகிறதுனால எனக்கு இதிலிருந்து வெளியே வரவே முடியலை. நான் சிக்கிக்கொண்டேன். 3 முறை தற்கொலை முயற்சி பண்ணேன். எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த சகோதரி அழுகையோடு கூட கேட்டுக்கொண்டார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த கால பாவ வழிகள் ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். பிசாசு ஒரு மனுஷனை பாவம் செய்ய தூண்டுவான். ஆனால் பாவம் செய்து அந்த பாவத்தில் அவனை அகப்படுத்தின பிறகு அவனை குற்றப்படுத்துவான். மனசாட்சியில் குத்தி கொண்டே இருக்கும். ஐயோ இப்படி செஞ்சிட்டனே. எத்தனையோ பேர் இது நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறாங்க. எத்தனை பேருக்கு ராத்திரி நேரங்களில் தூக்கம் இல்லை. செய்த துரோகத்தை நினைத்து நான் இப்படி செய்து விட்டேனே, நான் தவறான வழியில் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்திருக்கிறேனே, நான் தேவையில்லாமல் அவங்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டேனே, அந்த குற்ற உணர்வு அவங்களை ஒவ்வொரு நாளும் பாதிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வுனால் நீங்கள் செய்த தவறுக்காக அப்படியே வருந்தி உங்களையே ஒடுக்கி கொண்டிருக்கீங்களா? கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கு இயேசு உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கடந்ததை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வை அவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் அவங்கள இருதயத்தை அப்படியே சிந்திக்க வச்சு அதிலேயே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை, சிலருடைய வாழ்க்கையை பிசாசு அவங்கள அழித்து கொண்டு இருக்கிறான். சிலருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? சில மனிதர்கள் செய்த துரோகங்கள், கசப்பான அனுபவங்கள். உங்களை யாரோ ஏமாற்றிட்டாங்க, யாரோ உங்களுக்கு விரோதமாக சில காரியத்தை செஞ்சு உங்கள் தொழிலை முடக்கிட்டாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமை செஞ்சு அவங்கள ஏதோ ஒரு வழியில் தவறான பாதையில் கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, அல்லது மற்றவங்க உங்களுக்கு தீங்கிழைச்சி உங்கள் வேலையை இழக்க பண்ணியிருக்காங்க. அவங்கள மன்னிக்க முடியலை என்னால். கசந்து கொண்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பு, அவங்க பேரை கேட்டாலே பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பயங்கரமாய் உங்கள் மனதில் அவங்கள குறித்து ஒரு கசப்பு வளர்ந்து வைராக்கியம் பெருகி இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி அந்த கசப்பினால் இருதயம் அப்படியே நிரம்பி இருக்கிறதுனால பழி வாங்கணும், என்னைக்காகிலும் ஒரு நாள் பழி வாங்கணும்னு சொல்லி உங்கள் இருதயம் துடித்து கொண்டு நீங்கள் இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் கசப்பான இருதயம் அல்லது மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தோடு நீங்கள் வாழுகிறதுனால புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியலை. இதனால் உங்கள் சரீரம் பாதிக்கப்படுகிறது, மனம் பாதிக்கப்படுகிறது, சிந்தனை பாதிக்கப்படுகிறது, வியாதி பலவீனங்கள் வருகிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள், இந்த யோசேப்பு சகோதரர்கள் செய்த தப்பெல்லாம் போய் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் சொன்ன உடனே இவனுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் இவன் மேலே ஒரு பகை வந்துவிட்டது. இவனை நம்ம உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி சகோதரர்கள் நன்றாக இருக்கிறார்களா என்று விசாரித்து வரும்படி தகப்பனாகிய யாக்கோபு இந்த யோசேப்புடைய கையிலே அவர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி சகோதரர்களை விசாரிக்க வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரர்களை விசாரிக்க அனுப்பின போது சகோதரர்களாரும் சேர்ந்து, மூத்த அண்ணன்மாரெலாம் சேர்ந்து இந்த யோசேப்பை பிடிச்சு அடித்து துன்புறுத்தி அவனை கிணற்றில் தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. கடைசியில் அங்கிருந்து தூக்கி அவனை எகிப்து தேசத்துக்கு விற்று விட்டார்கள். தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் அவன் உடுத்தியிருந்த அங்கியை ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை அந்த அங்கியில் தடவி கொண்டு போய் தகப்பன்கிட்ட காட்டி யோசேப்பை வனாந்தரத்தில் வச்சு காட்டு மிருகங்கள் கொன்று விட்டது என்று சொல்லி பொய் சொல்லி
யாக்கோபையும் நம்ப வச்சிட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்பட்டான். அவன் போன இடத்துலையும் உண்மையுள்ளவனாக இருந்தான், உத்தமமாக இருந்தான். அவன் போத்திப்பார் என்கிறதான பார்வோனுடைய ஒரு 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 தலைவருடைய வீட்டில், வேலைக்காரனுடைய வீட்டில் இவன் அங்கே வேலைக்காரனாக இருந்தான். அந்த போத்திப்பாருடைய வீட்டில் இருக்கும்போதும் அவன் உண்மையுள்ள மனுஷனாக காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. அதிலிருந்தெல்லாம் அவன் ஜெயித்து கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனுடைய மனைவியினால் இவன் தவறாய் நடத்தப்பட்டான். அது நிமித்தம் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டான். அந்த சிறையிலிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தி எகிப்துக்கு அதிபதியாக மாற்றிவிட்டார். இப்பொழுது தேசத்தில் பயங்கரமான பஞ்சம் வந்தபோது சகோதரர்கள் எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் எகிப்தில் மட்டும்தான் ஆகாரம் இருந்தது. ஆகாரத்துக்காக எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போன உடனே அங்கே யோசேப்பு பிரதம மந்திரியாக எகிப்தில் இருக்கிறான். தூரத்திலிருந்து வந்த சகோதரர்களை கண்டபோது யோசேப்புக்கு தெரிந்து விட்டது, இது என்னுடைய சகோதரர்கள் தான் என்று. ஆனால் யோசேப்புடைய சகோதரர்களுக்கு இவனை தெரியவில்லை. அவன் எங்கேயோ செத்துருப்பான்னு நினச்சாங்க. துரோகம் பண்ணி அவனை விட்டு விட்டாங்க அல்லவா. ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கண்டு அவர்களோடு ஆரம்பத்தில் தன்னை வெளிப்படுத்தலை, அப்புறம் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். தகப்பனை கூட்டிக் கொண்டு வர சொல்லுகிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறேன், நான் எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறேன், நம்ம தேசத்தில் பஞ்சம் இருக்குது, எல்லோரும் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாரையும், குடும்பத்தாரை எல்லாரையும் எகிப்துக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டான். இப்பொழுது யாக்கோபு அங்கே மரித்து போகிறார். யாக்கோபு அங்கே மரித்து போன உடனே யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு ஒரு பயம். நம்ம அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோசேப்பு நம்மகிட்ட பழி வாங்கலை, இனி நம்மளை கொன்று போடுவானோ என்று பயந்தார்கள். ஆனால் யோசேப்பு என்ன செய்தானா, 50ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பாருங்க, யோசேப்பு இதை கேட்ட உடனே அழுகிறான். காரணம் என்ன? தனக்கு துரோகம் செய்த சகோதரர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க. யாராகிலும் இதை மன்னிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு தப்பு! அவனை குடியில் தூக்கி போட்டு அவனை எவ்வளோ தீமையான காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? அந்த கடந்த நாட்களில் அவனுடைய வாழ்க்கையில் வந்த கசப்பான அனுபவங்கள், தனக்கு ஏற்பட்டதான தீங்கிழைத்தவங்களை அவன் மன்னிக்கிறான். அதை அவன் நினைக்கவில்லை. அங்கே 20ஆம் வசனத்தில் யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு நல்ல ஒரு புரிஞ்சிருந்தார். நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் தெய்வம் எனக்கு அதை நன்மையாக மாற்றினார். ஆனால் நான் உங்களை பகைக்கலை, நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன். நமக்கு விரோதமாய் சிலர் தீமை செஞ்சுருக்கலாம், உங்களை சிலர் பகைச்சிருக்கலாம், உங்களை சிலர் துரத்தி இருக்கலாம், சிலர் உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அது உங்களை பலிக்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி அது எதுவுமே நம்மளை பலிக்காது. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் புதிய காரியங்களை செஞ்சார். மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருந்ததுனால யோசேப்புக்கு கர்த்தர் புதிய காரியம் செஞ்சு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய இன்றைக்கி ஆசைப்படுறார். என்ன செய்யணும்? பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி, பழைய கசப்பான வழிகளை விட்டு மனம் திரும்பி, கடந்த தவறுகளையும் கடந்த காரியங்களை யோசித்து கொண்டிருக்காம, கடந்த காரியங்கள் தவறுகளாக இருந்தால் அதை ஆண்டவரத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு விட்டு மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தால் உங்களை தேவன் புதிய சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார்.
1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவுக்காக உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யணும்னு நான் விரும்புகிறேன், என் வாழ்க்கையை அதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், என் கடந்த கால நினைவுகள் எண்ணங்கள் என்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நான் இன்றைக்கு என் பாவழிகளை விட்டு மனம் திரும்புகிறேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எவ்வளவு பெரிய பாவமானாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.